சொல்லிட்டு increase in competition. Privatization of state-owned monopolies occurs alongside deregulation policy to allow more firms to enter the industry and increase the competitiveness of the market. It is this increase in competition that can be the greatest spur to improvement in efficiencyங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசுக்கு சொந்தமான போட்டியை பெருக்குதல். சரியா? அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல். பல நிறுவனங்கள் தங்களின் செயல்திறனை மேம்படுத்தி தங்களின் போட்டியிடும் சக்தியினை பெருக்கிக் கொள்ள முடிகிறது. அதே மாதிரி அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயமாக்குறதுனால பல நிறுவனங்கள் தங்களோட செயல்திறனை அதிகப்படுத்தி என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னோட போட்டியிடும் சக்தியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதிகரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாரி ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் பர்டன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சின்ஸ் த ஓனர்ஷிப் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மணி. சரியா? ஆஃப் மணி PSU ஆர் transferred to private, the burden, the responsibility of government has comparatively reduced அப்படிங்கிறாங்க. கம்பேர் வந்து பண்ணும்போது எப்படின்னா ரெடியூஸ் வந்து இருக்குது கம்பரேட். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அரசின் பொருளாதார சுமையை குறைத்தல் அப்படிங்கிறாங்க. பல பொதுத்துறை நிறுவன உரிமை கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை தனியார் மயமாக்கப்படுதல் அரசின் நிர்வாக சுமை மற்றும் பொருளின் அளவு வெகுவாக குறைகிறது. சரி, இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெகுவாக வந்து என்ன ஆகுது, குறையுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் தனியார் மயமாக்கலின் குறைபாடுகள். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னது, தனியார் மயமாக்கலின் என்னது குறைபாடுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். லேக் ஆஃப் வெல்ஃபேர். Majority of private companies whose main motive is profit making do not introduce in public interest or welfare service like free education and to poor free medical treatment etc. பொது நலனில் கவனமின்மை. லேக் ஆஃப் வெல்ஃபேர்னாக்கா என்னது, பொது நலனில் கவனமின்மை. தனியார் நிறுவனம் பெரும்பான்மை லாபம் ஈட்டுவதையே தலைய நோக்கமாக கொண்டு செயல்படுதல். ஏழைகளுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவ சிகிச்சை போன்ற பொது நலனில் ஈடுபடுவதில்லை. அவங்களோட வந்து மோட்டிவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்குன்னா பப்ளிக் வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு எஜுகேஷனுக்கு ஃப்ரீ எஜுகேஷனு, ஃப்ரீ மெடிக்கலுக்கு இதுக்கெலாம் என்ன பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறது வந்து கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர். வென் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஃபெயில் டு டெலிவர், த பப்ளிக் ஹேஸ் நோ பவர் to intervene and government does not always have time or expertise to force them to keep their promises. அரசியல் நிர்பந்தம். அதே நிறுவனங்கள் வழங்குவதில் தோல்வி அடைந்தால் அதில் பொதுத்துறை நுழைய எந்த அதிகாரம் இல்லை மற்றும் அரசாங்கம் தனியார் நிறுவனங்களுக்கு எப்போதும் வாக்குறுதிகளை வழங்கும் நேரத்தையும் நிபுணத்துவத்தையும் தருவதை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நிறுவனங்கள் வழங்கியது தோல்வியடைந்தால் அதிக பொதுத்துறை நுழைய எந்த அதிகாரம் இல்லை. இதில் வந்து நுழையிறதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வந்து கிடையாது, பவர் வந்து கிடையாது. அதே மாதிரி அரசாங்கம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு எப்போதும் வாக்குறுதியை வழங்கி நேரத்தையும் நிபுணத்தையும் தருவதை கொண்டிருக்கவில்லை. அவங்களும் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ப்ராமிஸும் என்ன பண்ணல அவங்களுக்கு வந்து கொடுக்கலங்கிறாங்க. இக்னோர் த வீக்கர். சரி, இக்னோர் த வீக்கர் செக்ஷன். பலவீனமான பொருளாதார நலிவடைந்த பிரிவுகளை புறக்கணிக்கிறது. ப்ரைவேடைசேஷன் ஆஃப்டன் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் என்கரேஜ் ரீச்சர் people to pay more and opt for the best quality service. This leading to division, making it harder to provide excellent public service for weaker section அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொருளாதார நலிவடைந்த பிரிவுகளை புறக்கணிக்கிறது. தனியார் மயமாக்கல் என்பது செல்வந்தர்களை மேலும் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கி அவர்களுக்கு நல்ல தரமான சேவைகளையும் வழங்க வழிவகை செய்யவும் உள்ளது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செல்வந்தர்களுக்குன்னா நல்ல பணக்காரங்களுக்கு ரிச்சாக வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய வந்து தனியார் மயமாக்கல் மூலமாக அவங்களுக்கு
அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்து நல்ல தரமான சேவைகள் வந்து என்ன பண்ணுது அவங்களுக்கு வந்து கொடுக்குது. இதனால் நலிவுற்ற பிரிவு மக்கள் தரமான பொது சேவைகளை பெற முடியாமல் மெலிவு நலிவு பற்றி சீரழியும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. நல்ல செல்வந்தர்னாக்கா நல்ல ஒரு ரிச்சான வந்து நல்ல ஹை லெவலில் வந்து இருக்கிறோம், நல்ல வந்து சர்வீஸ் வந்து பண்ணுது. எதுனா ப்ரைவேட்டைசேஷன். அதே மாதிரி புவர் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது, வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ணுறதில்ல. அதேமாதிரி இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஹேஸ் எ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த ஃபினான்ஷியல் growth பை டிக்ரீசிங் த இன்டெஃபிஷியன்சி அண்ட் டெப்ட். அதே மாதிரி நாட்டின் நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமைகளை குறைப்பதன் மூலம் நாட்டின் நிதி வளர்ச்சிக்கு பெரிய அளவில் பங்களிப்பு செய்வது. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் இன் த எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்திறனை பன்மடங்கு அதிகரித்தல். அதேமாதிரி பப்ளிக் செக்டர் வந்து என்ன பண்ண அண்டர்டேக்கிங் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இன்க்ரீஸ் வந்து பண்ணுறது. சரி, எஃபிஷியன்சியாக திறமை வந்து அதிகரிக்கிறது. அதேமாதிரி ப்ரொவைடு பெட்டர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு த கன்சியூமர். நுகர்வோர்களுக்கு சிறந்த பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குதல். கன்சியூமருக்கு என்ன பண்ணுறாங்க, பெட்டர் குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மேக்கிங் வே ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI. சரியா? வெளிநாட்டு நேரடி முதலீட்டை உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு மீனிங் அண்டு form of globalization. Globalization means the interaction and integration of the domestic economic with the rest of the world with regard to foreign investment, trade, production and financial matter. It is the process by which business or other organization develop international influence or start operating on an international scale. Globalization standard for the consolidation of the various economic of the world அப்படிங்கிறாங்க. உலகமயமாக்கல் என்பது வெளிநாட்டு முதலீடு வர்த்தகம் உற்பத்தி மற்றும் நிதி உலகின் பிற பகுதிகளுடன் உள்நாட்டு பொருளாதாரத்தின் ஆகியவற்றின் சர்வதேச சந்தை ஒருங்கிணைப்பு செய்வதையே உலகமயமாக்குதல் என்கிறோம். அதேமாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதேமாதிரி ப்ரொடக்ஷன். சரியா? அதேமாதிரி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியும் டொமஸ்டிக் எக்கனாமிக்கையும் என்ன பண்ணிட்டாங்க, வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷனு அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க உற்பத்தி மற்றும் நிதி உலகின் பிற பகுதிகளோடு என்ன பண்ணாங்க, உள்நாட்டு பொருளாதாரத்தை அதோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கோஆர்டினேட் வந்து பண்ணுறாங்க. அது இப்போ இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னங்கிறாங்க, குளோபலைசேஷன். சரியா? உள்நாட்டு உற்பத்தியும் வெளிநாட்டு உற்பத்தி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணுறாங்க. சரியாப்பா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் பிஸ்னஸ் ஆர் அதர் ஆர்கனைசேஷன் டெவலப் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங் ஆன் இன்டர்நேஷ்னல் ஸ்கேல். அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலக பொருளாதாரத்தில் நம் நாட்டின் பொருளாதார ஒருங்கிணைவதே ஆகும். சரி, வேர்ல்டு எக்கனாமிக்கில் நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக்கு என்ன ஆகுது, இன்ட்ராக்ஷன் வந்து ஆகுது அப்படிங்கிறாங்க. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு உலகமயமாக்கல் தேசிய பொருளாதாரங்களுக்கு இடையில் உள்ள தடைகளை அகற்றுவது, நாடுகள் மத்தியில் இலவச மற்றும் ஒதுக்கீடுகளை குறைப்பது அல்லது அகற்றுவதுதான் உலகமயமாக்கல். சரியா? குளோபலைஸ் ஸ்டாண்ட் ஃபார் கன்சாலிடேஷன் த வேரியஸ் எக்கனாமிக் ஆஃப் த வேர்ல்டு. சரியாப்பா? இலவசமாக இல்லை ஒதுக்கீடுகள் வந்து குறைப்பது மற்றும் அகற்றுவது தான் இது உலகமயமாக்கல். அதே மாதிரி ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குளோபலைசேஷன் ரிசல்ட் ஃப்ரம் த ரிமூவல் ஆஃப் பேரியர் பிட்வீன் நேஷனல் எக்கனாமிக் டு என்கரேஜ் த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் கேபிட்டல் அண்ட் லேபர் ஒயில் த lowering or removal of tariff and quotas the restrict free and open trade among nations has helped globalize the world economy. சரி, அதேமாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு வர்த்தகத்தோடு என்ன பண்ணாங்க, ரிமூவல். இதில் வந்துட்டு ஹெல்பிங் த ரிமூவிங். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட் த ஃப்ரம் த ரிமூவல் ஆஃப் பேரியர் பிட்வீன் எதை வந்து அது வந்து ரிமூவ் வந்து பண்ணுதுனாக்கா என்கரேஜ் நேஷனல் எக்கனாமிக்கோட என்ன பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. ஃப்ளோ டு குட்ஸு சர்வீஸு கேபிட்டல் லேபர் இது வந்து என்ன பண்ணுது, அது வந்து அவங்கள வந்து என்கரேஜ் வந்து பண்ணும். லோவர் ஆர் ரிமூவல் ஆர் டேரிஃப் கோட்டாஸ் அதே மாதிரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இதில் வந்து என்ன பண்ணுது, அவங்கள வந்து செயல்பட வந்து குறைப்பது மற்றும் அகற்றுவதுதான் உலகமயமாக்கல் எனப்படும் அப்படிங்கிறாங்க.
அடுத்தது ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன், ஃபாரின் ட்ரேட் பாலிசி. சரியா, ஃபாரின் ட்ரேட் வெளிநாட்டு வர்த்தக கொள்கை. இந்தியா ஹேஸ் சைன்டு எ நம்பர் ஆஃப் அக்ரிமெண்ட் இன் ஆர்டர் டு எக்ஸ்பேண்ட் இந்தியா ட்ரேடு வேர்ல்டு வைடு. Some of the agreement includes tariff, trade related intellectual property rights, GATS General அக்ரிமெண்ட் அண்ட் ட்ரேட் இன் சர்வீஸ். வெளிநாட்டு வர்த்தக கொள்கை. உலகளவில் இந்திய வர்த்தகத்தை விரிவாக்க இந்தியா பல ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. சரியா, அதேமாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா பல வர்த்தகங்களை விரிவாக்கிறதுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு வைடு லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. அதேமாதிரி அவற்றில் சில டிஆர்ஐபிஎஸ் வர்த்தக தொடர்புடைய அறிவுசார் சொத்து உரிமைகள், சேவைகள், வர்த்தகம் மீதான பொது ஒப்பந்தம் ஆகியவை ஆகும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் என்னது அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். குளோபலைசேஷன் ப்ரொமோட்ஸ் எக்ஸ்போர்ட் பை ரெடியூசிங் கோட்டாஸ் அண்ட் டாரிஃப் பை எலிமினேட்டிங் ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் பை சிம்பிளிஃபையிங் ட்ரேடு ப்ரொசீஜர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஏற்றுமதி ஊக்குவிப்பு. உலகமயமாக்கல் தத்துவம் பன்னாட்டு வணிகத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை அகற்றி உலகளவிய அளவில் வணிகம் செய்யும் நடைமுறைகளை எளிதாக்குவது. இதனால் ஏற்றுமதி வியாபாரங்கள் பெருமளவில் ஊக்குவிக்கப்படுகிறது. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸ். எக்ஸ்போர்ட்டை என்ன பண்ணுறது, ஊக்குவிக்குது. குளோபலைசேஷன் மூலமாக என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுது, எக்ஸ்போர்ட்டை என்ன பண்ணுதுனாக்கா அது என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு freedom to repatriate means the send or bring money back to opens one country. Since globalization has integrated many countries, repatriation has become very easyங்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டிற்கு வருமானத்தை எடுத்து வருவதற்கு வெளிநாடுகளிலிருந்து சொந்த நாட்டு பணத்தை அனுப்புவதே அல்லது கொண்டு வருவதே உலகமய மக்கள் உதவியது. சரியா, நம்ம ஃபாரின்லேருந்து ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி வரையா, அப்போ சொந்த நாட்டுக்கு நம்ம அங்கே கரன்சி என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணுறோம், அங்கேருந்து இங்கே கொண்டு வரோன்னா அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் என்னவாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் உலகமயமாக்கல் உதவியது. உலகமயமாக்கல் மூலம் பல நாடுகளை ஒருங்கிணைப்பு செய்வது மிகவும் சுலபமாகிறது. அப்போ என்ன பண்ணுறது, இந்த குளோபலைசேஷன் மூலமாக எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுற ரெப்யூட்டேஷன் இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ரிடக்ஷன் இன் டேரிஃப், கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் அண்டு டேரிஃப் இம்போஸ்ட் ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆர் ரெடியூஸ்டு கிராஜுவல் டு மேக் இந்தியன் எக்கனாமி அட்ராக்டிவ் டு த குளோபல் இன்வெஸ்டர். கட்டண குறைப்பு. இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகத்தின் மீது சுமத்தப்படும் தீர்வைகள் சுங்க கட்டணம் குறைப்பதன் மூலம் பன்னாட்டு முதலீட்டாளர்களை இந்திய நாட்டிற்கு கவர்ந்திழுக்க முடிகிறது அப்படிங்கிறாங்க. சரியா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கட்டண குறைப்பு, ரிடக்ஷன் இன் டாரிஃப், ஏற்றுமதி இறக்குமதி இந்த வர்த்தகத்தை சுமத்தப்படும் என்னது கஸ்டம்ஸ் டியூட்டியை என்ன பண்ணுறாங்க, டிக்ரீஸ் பண்ணுறதுனால ரெடியூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைப்பதும் முதலீட்டாளர்கள் ஃபாரின் இன்வெஸ்டார் என்ன பண்ண முடியுது, குளோபல் இன்வெஸ்டார் என்ன பண்ண முடியுது, நம்ம தக்க வச்சுக்க முடியுது. இந்தியாவில் வெளிநாட்டார் முதலீடு செய்ய சாதகமான சூழ்நிலை உருவாக்க முடியும். சரியான சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியும், நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி என்கரேஜிங் ஓப்பன் காம்படிஷன். குளோபலைசேஷன் பிரிங் அண்ட் எண்ட் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. சரியா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு domestic companies start their operation in the international level and therefore there is an open competition அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிறந்த போட்டிகளை ஊக்குவிக்கிறது. அதே மாதிரி உலகமயமாக்கல் தத்துவம் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குகிறது. அதே மாதிரி குளோபலைசேஷன் என்ன பண்ணுதுனாக்கா ஒரு டொமஸ்டிக் அண்டு ஃபாரின் லெவலில் என்ன பண்ணுது, ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் என்ன பண்ணுது உருவாக்குதுங்கிறாங்க. உள்நாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு தொழில் துவங்க இக்கோட்பாடு வழிவகை செய்கிறது. அதே மாதிரி டொமஸ்டிக் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் லெவலில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்ட்டா மல்டிநேஷனல் லெவலில் அவங்க ஆரோக்கியமான போட்டி உருவாக்குறதுக்கு வழிவகிக்குது. உள்நாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு தொழில் துவங்க இக்கோட்பாடு வழிவகை செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதன் மூலம் சிறந்த போட்டியை ஏற்படுத்தி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வளர உதவி செய்கிறது. அதே மாதிரி குளோபலைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நல்ல ஒரு போட்டி ஏற்படுத்தி அது நல்லா வளர்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல நிலைமையை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன்.